Hello guys, welcome back to my channel. எனக்கான வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜாண்டியர் வச்சு லோடு ஓட்ட போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோவை காணோம், ஆளை காணோன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் பல பல கமெண்ட்டுகள்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிறேன். எதனாலன்னு பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதுவும் நானும் கொஞ்சம் ரெடி பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஹெல்த் சுத்தமாக ரெடி பண்ண முடியல. அதனால் 1 வீக்காக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இப்பயும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து தான் ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ இன்னுமே கொஞ்சம் முடியல. அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம ஜேசிபி வேலை அப்படியே நிற்கிது. கடைசியாக பக்கெட்டுக்கோசரம் வேலை நிறுத்தி வச்சது அது அப்படியே நிற்கிது. கொஞ்சம் கோல்டும் இருமலும் அதிகமாக இருக்கனால நம்ம பைப்லாம் அழுத்தா டஸ்ட்டு மூக்கில் ஏறதுனால நான் அந்த பக்கமே போகாமல் இருக்கேன். அதனால தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக அந்த பிரச்சனை இருக்கிறதுனால எப்படி என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. சரி, இதாச்சும் வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிட்டு ஒரு 10 லோடாச்சும் ஓட்டி கொஞ்சம் கொஞ்சம் சமம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ரோடு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ஜாண்டியர் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால கியர் புல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகி போச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோடு. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் எப்படிலாம் கல்லெல்லாம் இருக்குது. அது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா, மழை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது. மண்ணெல்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா ஈரமாக்கவும் பார்த்திங்கன்னா வண்டி கிரிப்புக்கு ஃபுல்லாக குழி போட்டு வண்டி பார்த்திங்கன்னா பதியுது. ஃபுல்லாக இருக்கிற மண்ணெல்லாம் ஃபுல்லாக நோண்டி எடுக்குது. ஏன்னா நுரம்பில்ல, அசால்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்கிற வெயிட்டுக்கு நோண்டுது. அந்த சின்ன ஒரு கல்லுனால் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ரிவேஸும் போக மாட்டேங்குது, முன்னாடியும் போக மாட்டேங்குது. அடுத்த பிரச்சனை என்ன வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மண்ணை கொட்டி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இப்போ இந்த புதுசாக ரோடு போட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தோம்ல, அதுக்கும் பார்த்திங்கன்னா வண்டி அந்த சென்டரில் ஏற மாட்டேங்குது. நுரம்பு சைடில் ஆஃப் ரோடில் ஓட்டுறப்ப வண்டிக்கு வெயிட் இருக்குது, வண்டி பர்ஃபெக்டாக ஏறி வந்துடுது. ரோட்டுக்கு ஃபுல்லாக ஏறிட்டாலும் ரோட்டு பக்கம் ஏறி வந்துடுது. ஆனால் நடுவில் இந்த கல்லுகள்லாம் போகிற பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக லூஸாகி வெளியே வந்துருச்சு. இதை டைட் பண்ணி முடித்தா மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா லோடு ஓட்ட முடியும். அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் போய் திருப்பியும் 14 ஸ்பேனர் கொண்டு வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சு டைட்டு வச்சு விட்டோம் அப்படின்னா வண்டி திருப்பி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் லோடே ஓட்ட ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. கியர் பாக்ஸ் பிரச்சனை அப்பப்போ வரதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா கியர் பாக்ஸில் இப்போ பிரச்சனை வரணும். பிரச்சனை வராமே போச்சு அப்படின்னா கியர் பாக்ஸை உடச்சிரும். இது ஒரு பிரச்சனை. சரி, இவ்வளோ ஓட்டிட்டு இருந்தோம்ல, கம்முன்னு இங்கேயே மண்ணை ஓட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மண்ணை அப்படியே கொட்டி விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 34K சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கோம். இதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா திருப்பியும் 14 ஸ்பேனர் கொண்டு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கியர் பாக்ஸ் டைட்டாக வைக்கணும். ஒரு சைடு கரெக்டாக கியர் பாக்ஸ் டைட் வச்சுட்டு பர்ஃபெக்டாக பார்த்துட்டு அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா 2வது ரோடு ஓட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆஃப் ரோட்லலாம் வண்டி போயிட்டுருக்குன்னு. அதனால தான் மாதிரி கியர் செல் பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்குது. வண்டி ஓட்டினா ஓடிட்டே இருக்கும், பிரச்சனை வந்தால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வண்டி எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு அப்போ தான் அது தேக்கெல்லாம் ஃபுல்லாக தெரிய வரும். நாமளும் இந்த இடத்த ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அது கடைசி வரைக்கும் ரெடி பண்ண மாட காணோம். அதுக்கு ஒரே ரீசன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ தான். கரெக்டாக பாருங்கள், இதுதான் பிரச்சனை. மண் ரோடில் கரெக்டாக வண்டி வந்துருச்சு, இந்த பக்கம் ரோட்லேயும் கரெக்டாக வந்துடும். மண் ரோடுக்கும் இந்த சென்டராக வரப்போ இந்த ரோடுக்கு பார்த்திங்கன்னா கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வண்டி சுத்தமாக சுற்றுதே டைமு மேலே ஏற மாட்டேங்குது. நாங்கள் ஃபுல் ஸ்பீடு வச்சு ஏற்றி பார்த்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வண்டி திணற டைமு, ஆனால் வண்டி சுத்தமாக மேலே வரவே இல்லை. சரி, அப்படி இப்படி ரிவேர்ஸு முன்னாடி ஃபார்வேர்டு பேக்வேர்டு அந்த வேர்டு இந்த வேர்டுன்னு கொடுத்து ஒரு வழியே பார்த்திங்கன்னா வண்டி மேலே ஏற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு டைம் ஏறிக்கிச்சு, அடுத்த டைம் ஏறுமானா நம்மளுக்கு தெரியாது, டவுட்டு தான். அப்புறம் லோடை கொட்டி விட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட்ரியிலே ரிவேர்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. பெரிய டேட்ரி எடுத்தாலும் ரிவேர்ஸ் எடுக்கிற பிரச்சனை, சின்ன டேட்ரி எடுத்தாலும் ரிவேர்ஸ் எடுக்கிற பிரச்சனை ட்ராலியில். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு இதில் ரிவேர்ஸ் எடுக்க கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு பெரிய டேட்ரி ரிவேர்ஸ் எடுக்க கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு அப்படிக்கா இப்படிக்கான்னு எடுத்துகிட்ருக்கோம். இதோட கான்செப்ட் என்னென்னா, வண்டி ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு நம்ம எந்த சைடு ரிவேர்ஸ் எடுக்கிறோமோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 2 மீட்டர் ஆப்போசிட்டில் வரைச்சி ரிவேர்ஸ் விடணும். அப்புறமேலு எந்த சைடு வண்டி வளைக்கணுமோ அந்த சைடு திருப்பிக்கணும். அந்த மாதிரி தான் இது பண்ணி எடுத்துகிட்டு போகணும்.
ஒரு வழியாக நம்மளுக்கு தெரிஞ்ச வெத்தையை வச்சு அந்த வெத்தையை வச்சு இந்த வெத்தையை வச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் கொஞ்சமாக தான் எடுக்க கற்றுக்கிட்டோம். இன்னும் ஃபுல்லாலாம் எடுக்க கற்றுக்கல. சரி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 லோடு தான் ஓட்டியிருக்கோம். அதுக்கே வந்து இப்படி திணறிட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன் அந்த ஒரு இடம் தான். அந்த ஒரு இடத்த சீக்கிரம் வந்து ஒன்று ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இடத்த ஒன்றும் இல்லை கொஞ்சம் வந்து ஆஃப் ரோடாக போடணும். பெயிண்ட் அடித்ததுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா வழுக்குது. மீன்ஸ் எப்படின்னா க்ரிப்பில் அது மாதிரி சுற்றுது. இந்த டைம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி வந்து அந்த சைட்லேருந்து வந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சைட்லேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு வண்டி ரிவேர்ஸில் எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல லோடு எடுத்துகிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் பார்த்திங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டோம். அடுத்து லோடு நப்பிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். அந்த பக்கம் தான் வந்து இந்த பிரச்சனை வருது. இந்த பக்கம்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அசால்ட்டாக ஓட்டிகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான். மண் பார்த்திங்கன்னா ஈரமாக்கிறதுக்கு வண்டி போகல. சும்மா சுற்றி தான் போகுது. ஃபுல் ஸ்பீடில் ஓட்டலான்னு பார்த்தா முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இடிக்குது. க்ரிப்பு இல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டான்ஸ் ஆடுதுன்னு. முன்னாடி போய் கல்லில் சுட்டிடுச்சு. ரிவேர்ஸ் போனாலும் ரிவேர்ஸும் போகிறதில்ல. மண் தான் பெரிய டைம் ரிவேர்ஸும் போக மாட்டேங்குது. என்னடா அது நம்மளுக்கு இந்த பக்கம் போனாலும் பிரச்சனை அந்த பக்கம் போனாலும் பிரச்சனை. சரி ஏதோ வெயிட்டுக்கு ஒரு கல் தூக்கி வச்சு பார்ப்போமா வண்டி போதான்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ண வேண்டியதான். ஏன்னா வந்து எல்லாமே ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா வந்து வெயிட் இல்லாதனால தான் இப்படி சுற்றுதா என்ன அதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு வெளில கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஆகிற தூக்கி வச்சோம். வெயிட் ஆகிற தூக்கி வச்சும் பார்த்திங்கன்னா வீலு தான் சுற்றுது டைமே வண்டி போகல. சரி இதுக்கு மேலே என்ன லைட்டாக நம்ம கையில் தான் நோட்டிட்டோம்னு சொல்லிட்டு லைட்டாக நோற்றி விட்டோம். அப்போ ஏதோ கொஞ்சம் போய்க்குது. அளவு தான் மற்றபடி வேறு ஒன்றும் போகல. சரி அப்படியே ஃப்ரண்ட்டில் வருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வெயிட் இருக்கிறதுக்கு அதுக்கும் பின்னாடி தான் கிரிப்னஸ் இருக்குது. ஆனால் முன்னாடி கிரிப்னஸ் இல்லை. இப்படிக்கா பார்த்திங்கன்னா வண்டி நோத்திட்டு வந்துட்டோம். சைடில் பார்த்திங்கன்னா கல் போய் மோதக்கூடாது. மோடிச்சு அப்படின்னா ஒன்று டயரை கழட்டிடும் இல்லை கீர் பாக்ஸை கழட்டிடும். ஒரு வழி தான் பாருங்கள். வண்டி வீலிங் தூக்கிட்டு தான் போகிற டைமு சீக்கிரம் வளைய மாட்டேங்குது. சரி நம்மளும் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு விட்டு எல்லாத்தையும் வளைக்கணும். திருப்பி அதே பிரச்சனை. திருப்பி வீல் பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிக்கிச்சு. ஓகே நம்ம ஜேசி ஃபியூல் எவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு. ஜேசி ஃபியூலாக கீர் பாக்ஸ் வேலை முடிஞ்சிச்சு, ஸ்டேரிங் வேலை முடிஞ்சிச்சு, ஃப்ரண்ட் பேக்கிட்டு வேலை போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால டஸ்ட்டு அலர்ஜி நம்மளுக்கு இருக்கிறனால அது பக்கம் நான் இன்னும் போகாமல் இருக்கேன். அது அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் வந்து எப்படின்னா டப்புன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபுல் வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னங்கிறது நம்மள இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி ஹெல்த் இஷ்யூனால நம்மளால் க்ரியேட்டிவிட்டி வீடியோ போடுறது கொஞ்சம் டவுட்டு தான். பைப்லாம் அறுத்து ஃப்ளஃபி தொட்டி வீடியோ போடுறதுங்கிற கொஞ்சம் டவுட்டு தான். அதெல்லாம் இதுக்கு மேலே வண்டி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஓட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி வீடியோ போட வேண்டியது தான். அப்படியே பார்த்திங்கன்னா எப்படி ஓடிட்டு வந்தேன். கல் வேறு கரெக்டாக டயர்லேயே வந்து அடிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. எப்படியோ ஒன்று கரெக்டாக நிப்பாட்டிட்டோம். அப்பயும் பார்த்திங்கன்னா வண்டி போயிட்டு தான் இருக்குது. சைடில் கல் ஒரு இப்படி கீழே விழுந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு போட்டு விட்டோம். கடைசியாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த கல் மேலே ஏறுமா வண்டி தான் பார்த்திங்கன்னா வீல் தூக்கி தான் போட்ட டைமு ஏற மாட்டேங்குது. இப்போயும் அதே பிரச்சனை தான். வீடு தான் சுற்றுற டைமு வண்டி சுத்தமாக ஏறல. இதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. சரி ஏதோ பண்ணுவோம். ஒரு வேளை இப்போயே அங்கேயே பாதி மண்ணு கொட்டிடுச்சு. நாமளும் ஃபுல் ஸ்பீடில் ஓட்டி பார்த்தோம், ஏறல. அது என்னன்னு தெரியல. சரி அப்புறம் கடைசி என்ன கல்லை எடுத்துக்கிட்டு தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய கல்லில் ஏறுமான டவுட்டு தான். ஏன்னா கரெக்டாக ஒரு கிரிப்பாக இருந்தால் கூட ஏறும். அது ஒரு மாதிரி இருக்கும், ஏறல. சரி அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 3வது லோடு. ஓரளவுக்கு இந்த இடத்த மண்ணை கொட்டி ரெடி பண்ணிட்டோம். எதுக்கோசரம் இப்படி ரெடி பண்ணுறோம்னா அந்த ரோட்டையும் இந்த ரோட்டையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான். அப்புறமேல் நம்ம மினி பிரிக்ஸ் சுத்தமாக இல்லை. மினி பிரிக்ஸ் இதுக்கு மேலே சின்ன செங்கல்லாம் செஞ்சு வைக்க வேண்டியது தான். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 கல்லாச்சும் தேவைப்படுது. இந்த சும்மா இருக்கிற டைமில் இந்த க்ரியேட்டிவிட்டி இல்லாத டைமில் இந்த மாதிரி சின்ன ஃபார்ம் ஒர்க்காச்சும் முடிப்போன்னு சொல்லிட்டு சின்ன ஃபார்ம் ஒர்க்காச்சும் முடிப்போம். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த பிரிக்கு செய்கிறது இந்த மாதிரி வீடியோ தான் வந்து மோஸ்ட்லி வர வாய்ப்பு அதிகம். அதை பார்க்கணுன்னு நினச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் நாளில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ஷார்ட்ஸ் போட்டாலும் லென்த் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாண்டியர் பெயிண்ட் அடிக்குள்ளே போட்டது. அதுக்கடுத்து நம்ம இன்னும் நம்ம சேனலில் ஒரே ஒரு லைவ் தான் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து லைவே போடல. சீக்கிரம் பார்த்திங்கன்னா அந்த லைவோட அப்டேட் என்னங்கிறது போட்டுடலாம்.